இப்போ மதுக்கடை மூடிட்டா என்ன பண்ணுவீங்க? செத்துருவேன் சார். மதுவே இல்லைன்னா செத்துருவேன். மது ரத்தாத உட்காந்து எடுக்கிறேன். 12 மணி ஆகிட்டாங்க. நான் காலையில குடிக்க வேண்டியவன். நான் காலையில குடிக்கலன்னா கை காலெல்லாம் ஒத்துறேன். எனக்கு இழுப்பு வர்றேன். எனக்கு காலையில் குடிக்கலன்னா இவ்வளோ காலையில் வந்து உட்காந்துருக்கீங்களா? வேலை வேண்டியது போய் இல்லை சார். கால் வரல சார். கால் வரல. இப்போ கடைகளே கூட்டாங்களா என்ன பண்ணுவீங்க? தூக்கு மாட்டி சாவ போகலாம். ஏன் அப்படி சொல்கிறீங்க? வேற வழி குடிக்காம முடியாத என்னால். எனக்கு ஃபிக்ஸோ குடிக்கலாம். ஃபிக்ஸோ குச்சாதான் அண்டர்ஸ்டாண்டிங். 4 இங்கிலீஷ் பேப்பர் மேய்ச்சிட்டு வந்து ஃபிலிம் காட்டிய நீ ஓகேவா? அதனால நான் குச்சா தான் சார் ஆகும். என்ன சொல்லுங்கள் சார், என்னால் முடியாது. குச்சா இப்போ டைமிங் மாற்றிட்டாங்க. அது சரிங்களா? 2 hours தான் சார். அது நோ ப்ராப்ளம். 2 hours தான். ஐ எம் வெயிட்டிங். ஏ மடையா, இனிமேல் இங்கிலீஷ் பேசுனேன் ஒரே அப்புறம் உன்னை மகாஜி பண்ணிடுறேன். இப்போ என்னோட கொஸ்டின் என்னன்னா, சுத்தமாக இல்லை, பூரண மதுவிலக்கு அமல்படுத்திட்டாங்க, என்ன பண்ணுவீங்க? இந்த இடம் தான் தெரியல மனசை கேட்டுக்கங்க, பயந்துறாரு. நான் பயப்படல, நீ தைரியமா சொல்லு. கோயிங் டு காட். கடையில் மூடிக்கலாம். அதுக்கப்புறம் ஒன்றே பண்ண போயிடுது. அவ்வளோ இல்லை, இருந்தால் சாப்பிட போகிறோம். கடைகளை மூட போகிறதா சொல்லியிருக்காங்க. அதை பற்றி வந்து அது நம்ம சொல்கிறது ஒன்றே கிடையாது. கடை மூடாமல் இருந்தால் சில பேர் நல்லாயிருக்கும். ஏன்னு கேளுங்கன்னா மெயின் மாறிடும். இப்போ திடீர்னு இப்போ வந்து காலங்காலமாக சாப்பிடுறாங்க. திடீர்னு மூட்டாங்கன்னு வச்சிங்கன்னா அது வந்து உடம்பு பாதிச்சிடும். மெயின் பாண்டிச்சேரி இப்போ ஒரு 10 நாளைக்கு பாண்டிச்சேரிக்கு போயிட்டு நீங்க பெரிய ஆளுங்க. சரி, இப்போ அந்த டைமிங் வந்து 10லேருந்து 12 மணி ஆகிட்டாங்க. அதை பற்றி நான் காசுக்கு ஒரு தப்பு இல்லை. ஒரு தப்பு தான் சார். எப்படி கிடைக்கும் சரக்கு? எங்கே கிடைக்கும்? சார் கல்திப்பள்ளி கிடைக்குது, அப்படியே போயிட்டு அம்பலமேட்டு கிடைக்குது, நெல்லூர் கிடைக்குது, கொண்டத்தூர் இங்கே வந்து தான் கிடையாது. இங்கே இந்த 10 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் உங்களால் இருக்க முடியுமா? சாப்பிடாத ஒரு சில டைம் ஒரு நாள் 2 நாள் இருக்கலாம். ஆனால் ரெகுலரெலாம் இருக்க முடியாது. இருங்க. ஏன் அப்படி? டைமிங் மாத்திரம் சரியா? இப்போ 12லேருந்து 10 மணி வரைக்கும் சரியா? காலையிலே பிடிக்கிறாங்க, அவங்களுக்கு எங்கள் அம்மா எவ்வளோ சொல்லிச்சு, அவங்களாம் சேராத இப்போ மது கிடைக்கும். இல்லை, இப்போ காலையில் உட்காந்துருக்கீங்க. லீவ் போட்டப்பா வீட்டே 500 கடைகளை மூட போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. ஏன்டா முடிய போகிறேன், ஏன்டா விட்டு போகிறேன். நிறைய பேர் காலையிலே வந்து உட்காந்துருக்காங்க, கடையை எப்போ திறப்பாங்க? அதை பற்றி அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பா. அந்த மாதிரி இருந்தால் ரொம்ப கஷ்டம். நான் இல்லை அவங்களுக்கோசமாக பேசுகிறேன். முதல்ல 8 மணிக்கு கடை திறக்கலாம் ஏன்னு காலையில் சாப்பிட்டு அவங்க போவோம், வேலை வெளியே பார்க்குறேன். அந்த மாதிரி இருக்காங்க. நமக்கு வந்து லீவு போட்டால் தான் சாப்பிடுவோம், இல்லைன்னா இல்லை வேலை பண்ணணுமா. சரி, எங்கேயுமே இல்லை பூரண மதுவிலக்கு, எங்கேயுமே கிடைக்கல. இல்லை, கடைகளே இல்லை. என்ன விட்டு போக வேண்டியதானப்பா. இப்போ மது கடைகள் மூட்டை என்ன சும்மா இருப்போம். 2 நாள் கஷ்டமாக இருக்கும், இல்லை 1 வீக் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே கண்ட்ரோலுக்கு பண்ணணும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. 500 கடைகளை மூடி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதை பற்றி அதை பற்றி நான் வியாபாரம் அந்த கடையில் மூடலாம். அப்படி இருக்கும். இதெல்லாம் மெயின் ரோட்டில் எங்கள் வீடு இருக்கிற இடத்துல இந்த மாதிரி இருந்தால் அதை மூடுவாங்க.
மணிக்கு டீ பதில் தான் சாப்பிட்றாங்க. வேறு ஒன்றும் இல்லை. பிளாக் ஓடுது, பிளாக் வைக்கிறாங்க. கடை மூட்டை சாப்பிட பிளாக் ஓட இருக்குமா, ஓடி தான் இருக்குது. அது என்ன செய்ய முடியும்? அவன் வாங்கி 200 300 வாங்கி தான் சாப்பிட்றாங்க. நிற்க முடியாது, நிறுத்தம் ஓட முடியாது. இந்த வழி அந்த வழி இந்த வழி இந்த வழி அந்த வழி எல்லாரும் வழி தான். நான் குடி நிறுத்தினாலும் பயந்தான், குடி நிறுத்தினாலும் பயந்தான், ஓடி நிறுத்தினாலும் பயந்தான். 12 மணிக்கு இதனால இப்போ விட்டுட்டா நீங்கள் விட்டுருவீங்க கடைங்களே மூட்டை மூடிட்டாக்கி விட்டுதானே அவனும் வேற இது பண்ண முடியாது. அது ஒரு சில பேருக்கு கட்டுப்பாடு உண்டு, ஒரு சில பேருக்கு கட்டுப்பாடு இருக்காது. அதுதான் மது கடைகளே மூட்டை என்னென்ன மது கடைக்கு மூட வேணாம்னு சொல்ல சொன்னாங்க. திறந்தே இருக்கட்டும். இந்த நேரத்தை வந்து இன்னொரு கம்மி பண்ணிட்டோம். கூட அட்டாச் வருது இல்லையா? வாட்டர் வாங்கணும். அந்த வாட்டருக்கு வந்து யார் சப்போர்ட்டு? இருக்கிற கூட பக்கத்தில் இருக்கிற வீடு என்ன பார், அந்த பார் வந்து கொஞ்சம் கட் பண்ண விற்கிட்டோம். 10 மணி மேலே பிளாக்ல வரும். காலையில் வேலைக்கு போவாங்களா ஆளுங்க போட்டோம். 2 மணி கம்மி பண்ணல, 2 மணி கம்மி பண்ணிட்டு அவங்க சம்பாதிக்கிட்டோம். அவங்களும் வெளியூர் போய்க்கிற வந்துக்கிறாங்க. அவங்களும் போயிட்டு அவங்களுக்கு அது வேலை என்ன சம்பாதிக்கிட்டோம். கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோ. விற்கிற வேலை சில 130 ரூபா கொடுத்து வாங்கி சாப்பிட்றது. இந்த வேலைக்கு போகிறேன் நான். எப்படி எனக்கு நஷ்டம் தானே? போய் திடீர்னு வர வீரோ போய் தண்ணி எடுத்துவேன் நான். இது தேவையா இது? பணம் தரத்தை வந்து போய் நிப்பாட்டுறேன். அவன் வேலைக்கு போவாங்க சார். இதான் 500 கடைகளை மூடி இருக்கிறாங்க. 500 கடைகள் சார். இந்த குன்றத்தூர் வந்து குன்றத்தூர்ல 7 கடைகள் சார். இதில் வந்து 5 கடை மூட்டை சார், 3 கடை சார். நடந்து போது பால் மரம் சாப்பிட்றதுக்கு வந்து மக்கள் வந்து கொஞ்சம் சிந்திக்கலாம். வந்து எதுக்கு நம்ம 100 ரூபா கொடுத்து குடிக்கிறோம்? நம்ம சம்பளம் 200 ரூபா சார். சம்பளம் 200 ரூபா போச்சுனாக்கா 50 ரூபா டிப்ஸு சைடிஸ் கிட்ட போயிடுது. அப்புறம் 50 ரூபாய் வீட்டுக்கு கொடுத்தா என்ன பண்ணுவாங்க? பிள்ளைங்க இருக்குது சாப்பிட நல்லா நம்ம சிந்திக்கணும். நம்ம குடிக்காரன் சிந்திக்கணும் சார். அவங்கள சொல்லி தப்பு கிடையாது, நம்ம சிந்திக்கணும் சார். இன்னைக்கு 40 ரூபாய் கட்டி வச்சு வந்து பிச்சை எடுக்க போகிறோம் 4 ரூபாய்க்கு. உண்மையிலே உண்மை சொல்கிறேன். காலையில் போட்டு வச்சுட்டு போயிட்டேன். எவ்வளோ 130 ரூபா. இப்போ கட்டிங்கிறது 40 ரூபா ரெடி பண்ணுறேன். இப்போ நீங்கள் வேலையும் போச்சு எல்லாம் போச்சுங்க. நிப்பாட்டுங்க, க்ளீன் பண்ணுவாங்க. 10 மணி ஆஃபீஸாக அவன் போயிடுவாங்க வேலைக்கு. மினிமம் 10 மணி வேலைக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து சாப்பிடும். ஆனால் ஒயின் ஷாப் மூட்டாங்கண்ணா, மது கடைகளை மூட்டாங்கண்ணா என்ன பண்ணுவீங்க? பண்ணி வர முடியாது நம்மளால். கை காலெல்லாம் ஆட்டம் குத்துரும். அவ்வளோதான், சங்கு தான் ஓதணும் எங்களுக்கு. அதுதான் ஏற்பாடு. 500 கடைகளை மூடி இருக்காங்க இல்லையா? அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதை பற்றி நம்ம பாயாவது தரணும். தந்துச்சலாம், இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. 10 to 12லேருந்து 10 மணி வரைக்கும், நைட்டு 12 மணி வரைக்கும் டைமிங் மாற்றிருக்காங்க. அதான் அது வெளியே போதும். 12 மணிக்கு விட்டுருக்காங்களே அது போதும். மேக்ஸிமம் வந்து மது கடை வந்து மதரசா போகிறது 3 நாளாக வந்து கவர்மெண்ட் நடத்த முடியும். ஆக்சுவலாக அதான் விஷயம், வேறு ஒன்றும் கிடையாது. டைமிங் மாற்றுறாங்க அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. 500 கடையை மூடி இருக்கா சொல்லியிருக்காங்க இல்லையா? அதை பற்றி 500 கடை மூடினாங்கன்னா வந்து ஒரு பாருங்க. ஆக்சுவலாக போரூரில் ஒரு கடை, பாய்க்கில் ஒரு கடை, அந்த கடைக்கு சேர்த்து எடுப்போம். வேறு ஒன்றும் கிடையாது. எடுக்கிறது தான் விஷயம், வேறு ஒன்றும் கிடையாது. நல்ல கடை. இப்போ இந்த கடையில் அந்த கடை, இப்போ 2 கடை சென்டராக எடுத்துட்டா முடிஞ்சு போச்சு. அந்த கலெக்ஷன் தான் எடுப்போம், வேறு ஒன்றும் கிடையாது. சேம் கலெக்ஷன் தான், அதான் விஷயம், வேறு ஒன்றுமே கிடையாது. அது கொண்டு வந்தா எடுத்துன்னு வர்றது நல்லது தான், அது நல்ல விஷயம் தான். 3 நாள் தான் இருக்கும். இப்போ அந்த காலத்தில் சாராயம் அதெல்லாம் ஓடிச்சுங்க. சாராயம் கல் அதெல்லாம் சொன்னாங்களே, அது வந்து லைசன்ஸ் கொடுத்து மறுபடியும் பண்ணால் நல்லாயிருக்கும். கேரளா மூடிட்டா என்ன பண்ணுவீங்க? கடையை மூடிட்டா கடை மூட்டை அதான் பழையபடி பழைய ஆளுங்க இருக்காங்களே, அவங்க லைசன்ஸ் கொடுத்து அவங்க மூலிமா சொல்லி சாராயம் கல் அது இது பண்ணலாம். பாண்டிச்சேரியில் வந்து லைசன்ஸ் இருக்குது, அது கேட்கல. லைசன்ஸ் கொடுத்து இது பண்ணலாம். அதாவது ஒரு ஆளுக்கு இப்படி, அதான் ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஆள் வர ஒரு குவார்ட்ரு இல்லை ஒரு ஆஃப் மேலே வாங்கக்கூடாது. அதுமாதிரி ஸ்லிப் மாதிரி கொடுத்து அப்படி அவர் அதுக்கு மேலே வரக்கூடாது. ஸ்லிப் மாதிரி கொடுத்து அதான், அதாவது ஒரு குவார்ட்ரு ஒரு